ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி. நம்ம மட்டன் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம கேஸ் பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா நெய் ஊற்ற போகிறோம். அடுத்தது எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெயும் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை போட்டு தாளிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துக்கிறாங்க. அடுத்தது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணுத்தையும் போட்டாச்சு. நான் 3/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதில் வந்து 4 பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி, ஒரு சின்ன பச்சை மிளகா இருக்கனால 4 எடுத்திருக்கேன். இது நம்ம கீரை வேண்டாம், அப்படியே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம தக்காளி சேர்க்கலாம். இதுக்கு சைட் டிஷ் வந்து தால்ச்சா. எங்கள் சைட்லலாம் தால்ச்சா தான் வைப்பாங்க. கத்திரிக்காய், மாங்காய்லாம் போட்டு கொஞ்சோண்டு எலும்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தால்ச்சா வைப்பாங்க. சூப்பராக இருக்கும் மட்டன் பிரியாணிக்கு, சிக்கன் பிரியாணிக்கெல்லாம். இன்னொரு நாளைக்கு அந்த டிஷ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மூணு கலந்து இருக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் மூணுத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் எல்லாம் 50 கிராம் எடுத்திருக்கேன். இஞ்சி மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். மூணுத்தையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிருச்சு. அடுத்து தக்காளி, பச்சை மிளகா சேர்க்க போகிறோம். பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கோம். பச்சை மிளகா 4 சின்ன சின்னதாக. இதையும் சேர்த்து கொஞ்சம் வணக்கிக்கலாம். தக்காளி லைட்டாக வணக்கிட்டா போதும், ரொம்ப வணக்க தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட் வந்து மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். அடுத்தது மல்லித்தூள், நெக்ஸ்ட் தயிர், அதோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். நல்லா வணக்கி விட்டுறலாம். இதோட எலும்பிச்சம் சாறு ஒரே ஒரு பழம் தான் எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மட்டன் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கோம். 3/4 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். இதில் வந்து மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி சேர்த்து ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மட்டன் மட்டும் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக புதினா கொத்தமல்லி சேர்க்கலாம். நாங்கள் மட்டனில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இதில் தான் நான் 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 கிலோ தண்ணி ஊற்ற போகிறோம். இது வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி. இது அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டோம்.
இப்போது 2 கிண்ணம் தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம அதுக்குள்ளேயும் அரிசியை போய் ஊற வச்சுட்டு வந்துடலாம். இது வந்து பிரியாணி அரிசி. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசியை நம்ம போட்டுடலாம். இப்போ அரிசி சேர்த்துடலாம். இப்போ அரிசி சேர்த்தாச்சு. கடைசியாக வந்து நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா வேகணும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ லைட்டாக மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம தம்மு போட போகிறோம். அப்படியே குக்கர் மூடியில் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். நல்லா கீழே இருந்து மேலே கொண்டு வரணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். நம்ம அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ பண்ணிடணும். ரொம்ப லைட்டாக தான் வச்சுருக்கேன். நம்ம அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி அப்படியே தம்மு விட்டுற வேண்டியதான். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தோசைக்கல்ல எதுவும் வைக்க தேவையில்லை. இப்படியே குக்கர்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு தம்மு விட்டால் போதும். விசில் விட தேவையில்லை. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம மட்டன் பிரியாணி. கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். சாதம் பாருங்க எப்படி சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. நம்ம எதுவுமே அடிப்பிடிக்கல. சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சாப்பாடு. இவங்க தான் எங்கள் அம்மா. சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அம்மா ஹாய் சொல்கிறாங்க பாருங்க. பாடுறா ஹாய்லாம் சொல்கிறா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதோட நான் தால்ச்சா, வெங்காய பச்சடி, அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கோம், அப்புறம் சிக்கன் 65 செஞ்சுருக்கோம். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே மக்களே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.